சாந்தி. 11/8/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 4/2/2001. காலத்திற்கு ஏற்ப ஒரு சுயராஜ்ய அதிகாரியாகி துரித கதியில் உங்களின் ஆன்மீக வசதிகள் அனைத்தையும் பயன்படுத்துங்கள் என்று பாப்தாதா உலகம் முழுவதும் உள்ள தனது சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்க்கின்றார். ஒவ்வொருவரும் சுயராஜ்ய உரிமை உள்ளவராக, தூய்மை ஒளி கிரீடத்தை அணிந்தவராக, சகல உரிமைகளை கொண்டிருக்கும் விழிப்புணர்வு திலகத்தை அணிந்தவராக, தனது நெற்றியின் மையத்தில் தனது அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். இந்த வேளையில் நீங்கள் சுயராஜ்யத்தின் சகல உரிமைகளை அனுபவம் செய்யும் அளவிற்கு, அதற்கேற்ப நீங்கள் எதிர்காலத்திலும் உலக ராஜ்யத்திற்கான சகல உரிமைகளையும் பெறுவீர்கள். நான் யார்? அத்துடன் எனது எதிர்காலம் என்ன? இந்த வேளையில் உங்களின் சுயராஜ்ய ஸ்திதியினால் உங்கள் ஒவ்வொருவராலும் இதை நீங்களே பார்க்க முடியும். எந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தமது தேவதை ரூபங்களுடன் பிரசன்னமாக இருக்கும் சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகள் எல்லோருக்கும் சதா தமது பௌதிகமான மற்றும் சூட்சுமமான ஒத்துழைக்கும் பணியாட்களையும் தமது ஒத்துழைக்கும் சகபாடிகளையும் அன்புடனும் சட்டத்துடனும் செயற்பட வைப்பவர்களுக்கும் தந்தையிடமிருந்து தாம் பெற்ற ஆன்மீக வசதிகளை சதா என்றும் தயாராக வைத்திருப்பவர்களுக்கும், ஓர் அரசனாக உங்களின் ராஜ்யத்தின் சகல உரிமைகளையும் அனுபவம் செய்யும் ஆத்மாக்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும், சக்தி சொரூபங்களாக இருக்கும் ஆத்மாக்களுக்கும், தமது பறக்கும் ஸ்திதியால் தொடர்ந்தும் தமது தேவதை ரூபங்களில் எங்கும் சகாஷை வழங்குபவர்களுக்கும், சதா சுத்தமான நேர்மையான இதயங்களுடன் பயமற்றவராக இருக்கும் உலக உபகாரி மற்றும் உலகை மாற்றுகின்ற ஆத்மாக்களுக்கும், தங்களை அசரீரியான ஸ்திதியில் இருப்பதை அனுபவம் செய்பவர்களுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களை ஒரு கருவியாக கருதி வீணான எண்ணங்கள் அல்லது வீணான மனோபாவத்தில் இருந்து விடுபட்டு உலக உபகாரி ஆகுவீர்களாக. உலக நன்மையை ஏற்படுத்தும் பணிக்கு நான் ஒரு கருவி. இந்த பொறுப்பினை உணர்ந்தவராக இருங்கள். உங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ ஒருபோதும் எந்தவிதமான வீணான எண்ணங்களோ அல்லது வீணான மனோபாவமோ உங்களுக்குள் ஏற்படாது. பொறுப்பான ஆத்மாக்களால் நன்மை செய்யாத ஓர் எண்ணத்தை கூட கொண்டிருக்க முடியாது. அவர்களால் ஒரு வினாடிக்கேனும் வீணான மனோபாவத்தை கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களின் மனோபாவத்தினாலேயே சூழல் உருவாக்கப்படுகின்றது. அதனால் இயல்பாகவே அவர்கள் எல்லோருக்காகவும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையுமே கொண்டிருப்பார்கள். ஸ்லோகம். கோபம் என்பது அறியாமை சக்தி. அமைதி என்பது ஞான சக்தி. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.